வணக்கம் தமிழ் பக்தி நேயர்களுக்கு. இங்க நாம பார்க்க இருப்பது 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பண்டரிபுரம் விட்டல சமஸ்தானத்தில் விட்டல மகாராஜாவை குருவாக ஏற்று தொடர்ந்து எண்ணற்ற ஆன்மீக உபன்யாசங்களை உலக அளவிலும் தேசிய அளவிலும், எண்ணற்ற நாம சங்கீர்த்தனங்களை உலக அளவிலும் தேசிய அளவிலும் கொண்டு செல்பவரான ஆன்மீக தொண்டுகளை தொடர்ந்து தன் வாழ்க்கையின் பணியாகவே செய்து வரும் ஸ்ரீ கோபால்தாஸ் மகாராஜ் அவர் நமக்காக, நம்முடைய சேனலுக்காக பிரத்யேகமாக ராமனின் கதையை கூற இருக்கிறார். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் போலா புண்டலீகவரதா सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, आंजनेय मूर्ति की। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसादरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्रातेतशमकल्मषं। गोष्पतीकृतवाराशिमशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम्। अञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पपारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्वस्तितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुदे तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै तदस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्धन्तं सखैनं जहिरावणिम्। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकिजन्मा स्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव सभौ योऽनन्तरामो यतिः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। சர்வேஸ்வரனான பகவானுக்கு அனந்த கோடி அர்ச்சனைகளில் ஒரு நாமம் லீலையா பரிகலித அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய நமோ நமஹ. இந்த ஜெகத்தை பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்னா, லீலையா பரிகலித, இந்த பூகோளம் மாதிரி பல பூலோகங்கள் இருக்கு. இதெல்லாம் பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா லீலையா பரிகலித, விளையாட்டாக உருட்டி போட்டிருக்கான். எப்படி விளையாட்டாக உருட்டி போட்டிருக்கான்னா, அக்ரஹாரத்தில் இருக்கிற மாமிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, கருடாத்து மாவு பசைவா அதை காய வைக்கிறதுக்கு அந்த திண்ணையில் உட்காந்துட்டு பக்கத்தாத்து மாமி கூட பேசிகிட்டே இருக்கிற காலத்தில் வாய் பாட்டுக்கு பேசும், கண்ணு பாட்டுக்கு காரியத்தை பார்த்துன்னு அவளை பார்த்துட்டு பேசுவா, வாக்கில் பேசிகிட்டே இருப்பா.
ஆனால் அந்த மாவை பிச்சு பிச்சு அந்த அளவு மாறாமல் போட்டுட்டே இருப்பாள் அபியாசத்தினால. அதுபோல பகவான் இந்த லோகங்களை எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கான்னா, லீலையா பரிகலித அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய நமோ நமஹா. லீலையா பண்ணியிருக்கார். அவர் இதற்கு ஒரு பிரயாசையே படலை. இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமானா அநேக கோடி பிரம்மாண்ட நாயகா. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல கோடி பிரம்மாண்டங்கள் அது அங்கங்கே நிற்கிறது. பகவான் இப்படி சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார். அதெல்லாம் அந்தந்த இடத்துல எப்படி நிற்கிறது அப்படின்னா, பகவானுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் நிற்கிறது. ஒரு பூகோளத்தோட இன்னொரு பூகோளம் இடிச்சதுன்னா பிரளயமே நடக்கும். ஆனால் எதுவுமே அந்தந்த கத்தியை தாண்டலை. அதாவது அந்தந்த கத்தியில் அங்கங்கேயே நிற்கிறது. சந்திரன் அந்த இடத்துல இருக்கார், சூரியன் அவருடைய ஸ்தானத்திலேயே இருக்கார். சூரியன் கொஞ்சம் பூமிக்கு நெருக்கமாக வந்தால் பூமி புசுங்கி போயிடும். சந்திரமண்டலம் அப்படியே இருந்துட்டே இருக்கார். சந்திரனும் நட்சத்திர கணங்கள்லாம் அதாவது அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கு. இது போல எல்லா கிரகங்களும் பூலோகங்கள் கோலங்களும் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கு. இது எதனால நிற்கிறது? அதாவது அந்தந்த இடத்துலயே நிற்கிறது. யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கூட கிடையாது. ஆனால் எப்படி நிற்கிறதுன்னா, ஒன்றில் கட்டுப்பட்டு நிற்கிறது. இது அனைத்தும் எதுலன்னா, சத்தியே தர்மம் பிரதிஷ்டிதம். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. என்ன சத்தியம்னா, பகவான் கிட்ட வச்ச அந்த சத்தியத்தில் கட்டுப்பட்டு நிற்கிறது. இந்த சத்தியம்ங்கிறது எதுன்னா, அதனுடைய தர்மத்தில் அது நிற்கிறது. அந்த தர்மத்தை தாண்டி வரதில்லை அது இந்த கிரகங்கள்லாம். ஏன்னா தர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். தர்மம்னா என்னன்னா, அவன் காரியத்தை செய்யறது தான் தர்மம். அப்பேற்பட்ட அந்த தர்மத்தை தர்மம்னு சொன்னா போராது, அதை எடுத்து காமிக்கணும், உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும். தர்மத்துக்கு எப்பப்பெல்லாம் ஹானி வருதோ அப்பப்பெல்லாம் பகவத் அவதாரம் இருக்கும். கீதாச்சாரியான பகவான் சொல்றாரு அர்ஜுனன் இடத்துல, கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தான் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாத்மியகம்ங்கிறார். எப்பெல்லாம் ஒரு தர்மத்துக்கு ஹானி வரதோ, அதர்மம் தலையோங்கி நிற்கிறதோ, அந்த காலத்தில் நான் அவதாரம் பண்ணுவேன்னு பகவானுடைய வாக்கு. எதற்காக அவதாரம்னா, தர்மத்தை சரி பண்றதுக்காக அவதாரம். பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார் பகவான். ஒரு அவதாரம், ரெண்டு அவதாரம் இல்லை. பாகவதத்திலேயே 24 அவதாரங்களை சுயந்தாப்புல சொல்றார் வியாசாச்சாரியால். அதுலேயும் நம்மளுக்கு பிரசித்தமா தெரிஞ்ச அவதாரங்கள்னு பார்த்தோம்னா 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரத்திலையும் ரொம்ப பிரதானப்பட்டது எதுனா, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் 120 வருஷ காலம் அவதாரம் பண்ணி தர்மத்துக்காக கம்சாதிகளை தேவர்கள் போய் ஸ்தோத்திரம் பண்றா. க்ஷீராப்தியில போய் பூபார நிவர்த்திக்காக ஸ்தோத்திரம் பண்ண தேவர்களின் பொருட்டு பகவான் அவதாரம் பண்ணி அந்த அசுரர்களை வதம் பண்றார். கம்சன் முதலிய அசுரர்களை வதம் பண்றார். அதற்காக அந்த பூபார நிவர்த்திக்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்றார். மற்றொரு அவதாரம் ராமாவதாரம். எதற்காக ராமாவதாரம்னா, தர்மத்தை நிலைநாட்ட. தர்மம்னு வேதத்திலையும் சொல்றது. பகவான் சொன்னார், பகவானுடைய மூச்சு காத்து வேதம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, அவருடைய வாக்கு தான் வேதம். அதுல தர்மம்னு சொல்றது. ஜனங்கள்கிட்ட சொல்ற வேதம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை பகவான் இந்த லோகத்துல இருக்கிறவா கடைப்பிடிக்கணும். ஆனா அவ கடைப்பிடிக்கல. உடனே சுவாமி பார்க்கிறார், நாமளே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சிடுவோம். நடத்தி காமிச்சாதான ஜனங்களுக்கு புரியும். ஏன்னா லோகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவா, சொல்றது ஈஸி சார், செய்யறது ரொம்ப கஷ்டம்பா. பகவான் பார்த்தார், தானே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சுட்டா ஜனங்களுக்கு தெரியும். உடனே பகவான் அவதாரம் பண்றார். சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்றார். என்ன பண்ணார் அவதாரம் பண்ணினா, ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பாட்ட எப்படி இருக்கணும் அதற்கு எடுத்துக்காட்டாக ராமாவதாரம். ஒரு மனுஷன் தன்னுடைய தாயார்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பந்து வர்க்கத்துக்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பிராதா கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பத்னி கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய மித்ரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் ஒரு நரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு வானரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு ராட்சசன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு சத்ரு கிட்ட எப்படி இருக்கணும். இது போன்ற எல்லா விதமான தர்மங்களையும் எடுத்து சொன்ன அவதாரம் ராமாவதாரம்.
விஸ்தாரமாக சொல்றார் வால்மீகி. அதை சொல்ல வந்ததுதான் இந்த ராமாயணம். அவருடைய குணகணங்களை எடுத்து சொல்ல வந்த அவதாரம், வந்த கிரந்தம் இந்த ராமாயணம். இதை பண்ணவர் யாருன்னா வால்மீகி மகரிஷி. அவருக்கு என்ன ஒரு பெருமை, ராமாயணத்துக்கு தர்மகோஷம்னு ஒரு பேரு. எதனாலன்னா தர்மத்தை வச்சே இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார், அதனால அதற்கு தர்மகோஷம்னு பேரு. இதை செய்த இந்த வால்மீகி இருக்காரே, அவருக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா மதுமய பணித்தீனாம் மார்கதரிசி மகரிஷி. யாரும் போடாத ஒரு பாட்டையை உண்டு பண்ணினாராம், ஒரு மார்க்கத்தை, ஒரு புது பாதையை உருவாக்கினார். என்ன ஒரு புது பாதை அப்படின்னா, முன்னாடி இருக்கிற கிரந்தங்கள்ல என்ன இருந்தது அப்படின்னா கத்தியம்னு ஒண்ணு, பத்தியம்னு ஒண்ணு. கத்தியம்னா எப்படின்னா, இப்ப பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல சொல்றது போல பரதஸ்து மகாபாகவதா யதா பகவத அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசரபரா பஞ்சதனீம் விஸ்வரூப துகிதரம் உபயே மே. இப்படி மூச்சு விடாதபடிக்கு தொடர்ந்து வாக்கியமாவே வந்துட்டு இருந்ததுன்னா அது கத்தியம்னு பேரு. ஸ்ரீமத் பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல இருக்குது. பத்யம்னா இதுன்னா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ, இப்படி சொல்றோமே, இதுக்கு பத்யம்னு பேரு. இந்த வால்மீகி மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா, சம்ஸ்கிருத பிரபஞ்சத்திலேயே ஒரு புதியதான ஒரு பாதையை உண்டாக்குறார். என்ன அந்த பாதன்னா, மார்கதரிசி மகரிஷி என்ன அந்த பாதன்னா, கத்தியம் மட்டுமே இருந்துட்டு இருந்த அந்த காலத்துல பத்யம்னு ஒண்ணு புதுசா அவர் தான் கொண்டு வரார். அத 32 அக்ஷரங்களாக 4 பாதங்களாக அனுஷ்டுப்பு விருத்தத்துல இந்த ராமாயண கிரந்தத்தை பண்றார் இந்த வால்மீகி மகரிஷி. காளிதாசன் சொல்லும்போது சொன்னார், இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டி பண்ணி இருக்காரு, அவருக்கு என்ன பேருன்னா ஆதி கவின்னு பேரு. முதலான கவி அவர் தான். இந்த காவியத்துக்கு என்ன ஒரு தனி சிறப்புன்னா, ஆதி காவியம்ங்கிறதும் இதுதான். ராமாயணம் தான் முதல் காவியம். இதை பண்ண அந்த மகரிஷி ஆதி கவின்னு பேரு. காளிதாசன் சொல்லும்போது சொல்றார், ஆதிகவி சதுராஸ்யௌ கமலஜ வல்மீகஜௌ வந்தே யயோகோ விதா லேசமாத்ரேன லேசமாத்ரேன லோகவிதாதா ஸ்லோகவிதாதா. இந்த பிரம்மாவுக்கும் இந்த வால்மீகி மகரிஷிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னா, அவருக்கு ஆதி கவின்னு பேரு. இந்த வால்மீகி மகரிஷிக்கு இந்த பிரம்மாவுக்கும் அதே பேர் உண்டு, ஆதி கவின்னு ஒரு பேர். ஏன்னா அவர் தான் இந்த லோகத்தை முதல்ல பகவான் என்ன பண்றார், 24 தத்துவங்களை பிரம்மாவிடத்துல கொடுத்து இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணும்படியுமா பகவான் ஒப்படைக்கிறார். முதல்ல அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறார். அவர் தான் இந்த ஜெகத் சிருஷ்டி பண்றார். அதனால அவருக்கு ஆதிகவின்னு பேரு. இந்த வால்மீகி மகரிஷிக்கும் அதே பேர் பொருந்தும். என்னன்னா ஆதிகவி, முதல்ல இவர் தானே இந்த ராமாயணத்தை பண்றார், கிரந்தத்தை பண்றார். அதனாலே இவருக்கும் ஆதிகவிங்கிற அந்த நாமம் பொருந்தும். ஆதிகவி சதுராஸ்யோ. மற்றொன்று என்னன்னா கமலஜ வல்மீகஜௌ வந்தே. இன்னொரு பொருத்தம் அவா ரெண்டு பேருக்குள்ள. இவர் எங்கேருந்து வந்தார்னா கமலஜர், அதாவது தாமரையிலேருந்து உண்டானவர். பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து வந்த அந்த தாமரையிலேருந்து வந்தவர், பத்மநாப சுவாமியினுடைய உதரத்திலிருந்து வந்தவர் இவர். இவர் எப்படி வந்தார் அப்படின்னா, அந்த வல்மீகர் ஒரு புத்துலேருந்து வெளியே வர்றார். கமலஜ வல்மீகஜோ வந்து, இவருக்கும் அவருக்கும் அதுதான் வித்தியாசம். இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, தயோவிதா லேசமாத்திரேன, இவர் லோகவிதாத்தா, அவர் ஸ்லோகவிதாத்தா. இவர் என்ன பண்றார், ஜெகத் சிருஷ்டி பண்ணி லோகத்தை பெருக்கின்னு இருக்கார். இவர் காவியங்களை பண்ணி இந்த ஸ்லோகங்களை பெருக்கின்னு இருக்கார். ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்றார். கம்பர் சொல்லும் போது சொல்றார், வாங்கரும் பாதம் 4 வகுத்த வான்மீகி என்பான் தீங்கரும் செவிகள்ளார தேவரும் பருகச் செய்தான். மற்றொரு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, வால்மீகி மகரிஷிக்கு ஒரு காவியத்தை பண்ணி அந்த காவியத்தை அந்த காவிய நாயகனான ராமர் இருக்கிற காலத்திலேயே அவர் காதுல பட இந்த கிரந்தம் போய் சேரும்படியான பண்ண பெருமை இந்த வால்மீகி மகரிஷிக்கு மட்டும்தான் இருக்கு. தேவரும் பருகச் செய்தாருங்கிறார். அவர் நேரா சந்நிதியில உட்கார்ந்து கேட்கும்படியுமா பண்ணாரே,
அது வேற யாருமே பண்ணல, இவர் ஒண்டிதான் பண்ணியிருக்கார். அது இந்த வால்மீகி மகரிஷனுடைய தனி சிறப்பு. எவ்வளோ பண்ணியிருக்க அந்த ராமாயணம் எவ்வளோ ஸ்லோகம் கொண்டதுன்னா 24,000 ஸ்லோகங்கள். ஏன் 24,000 ஸ்லோகங்கள்னா, புராணாந்தரங்கள்ல சொல்ற காலத்துல சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம்ங்கிறார். ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இல்ல, 100 கோடி ஸ்லோகங்கள் இருக்கா ராமாயணத்துக்கு. அதெல்லாம் எங்கன்னா, அதெல்லாம் இப்ப பிரம்மாவனுடைய லோகத்துல இருக்கு, அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோன்னா 24,000 ஸ்லோகம். எதனால 24,000 ஸ்லோகம்னா, காயத்ரியை அடிப்படையா வச்சு 24 அக்ஷரம் காயத்ரி, அதனுடைய பிரதிபாத்தியமாக 24,000 ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் வால்மீகி மகரிஷி. இந்த ராமாயணம் எதிலிருந்து வந்தது, எதனுடைய சாரம் அப்படின்னு சொன்னோமானால், வேதத்தினுடைய சாரம் இந்த ராமாயணம். பாகவதத்தை சொல்லும் போது அதுவும் வேதசாரம் தான், ஸ்ரீமத் பாகவதமும். அதை சுகாச்சாரியால் எப்படி சொல்றார்னா, நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாஹா புவி பாவுகாஹா. அது எங்கேந்து வந்தது, அந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தம் எங்கேந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா, வேதமாகிற மரத்திலிருந்து பகவான் கிட்டேந்து வேதம் உண்டாச்சு. எஸ்ச நிஸ்வசிதம் வேதாகா, அந்த வேதத்தினுடைய ரசம் தான் இந்த பாகவதம். அது எப்படி இருக்குன்னா, நிகம கல்பத்தரோகோ கலிதம் பலம், அந்த வேதமாகிற மரத்துல உண்டான பழம்தான் இந்த பாகவதம். அதுவும் எப்படி இருக்குன்னா, சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம். ஒரு மாம்பழம் இருக்குன்னா பழுத்திருந்தா அது ரசமா இருக்கும். இந்த பாகவதமாகிய பழத்துக்கு ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தி. ஏன் டேஸ்ட் ஜாஸ்தின்னா, கிளி கொத்தின பழம்ங்கிறதுனாலேயே அதுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி. இந்த பாகவதம்ங்கிறத இந்த கிரந்தத்தை இந்த பழத்தை எந்த கிளி சாட்டுதுன்னா, சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம். சுகருங்கிற ஒரு கிளி சாப்பிட்டுதே, அதனாலேயே அதுக்கு ரசம் ஜாஸ்தி. லோகத்துல எல்லாரும் சொல்லுவா கிளி கொத்தின பழத்துக்கு ரசம் ஜாஸ்திம்பா. அது யதார்த்தம் கிடையாது. ரசமா இருக்கிற பழத்தை தான் கிளி கொத்தும். அதனாலேயே இந்த ரசமா, இந்த லோகத்திலேயே எத்தனையோ கிரந்தங்கள் இருந்தாலும் சுகாச்சாரியால் ஏன் போய் அந்த கிரந்தத்தை தொட்டார்? ஞானியான சுகாச்சாரியால் ஏன் அந்த கிரந்தத்தை தொட்டார்னா, ரசம் ஜாஸ்தின்னு எப்படி கிளிக்கு தெரியுமோ அது போல இந்த சுகாச்சாரியாளுக்கு தெரியுமா இருக்கிறதுலே ரசம் இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு. அதனால அதை போய் அந்த ரசத்தை பருகினார். அவர் சாப்பிட்டது மட்டும் இல்ல, பரீட்சத்துக்கு எடுத்து கொடுக்கிறார். அதனால நம்ம லோகத்துக்கு கிடைச்சது. அது வேதசாரம். கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். அதுபோல இந்த ராமாயணம்ங்கிறதும் வேதசாரம் தான். எப்படி வேதசாரம்னா, வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. இந்த வேதவேத்யனான பகவானுக்கு ஆசை என்ன? ஆசைன்னா, மனுஷனாக அவதாரம் பண்ணணும், தர்மத்தை எடுத்து லோகத்துக்கு நடத்தி காமிக்கணும். அப்படிங்கிற காலத்துல பார்க்கிறார், தசரதனுக்கு குழந்தையா பிறக்கணும்னு சங்கல்பம் பண்றார். எப்படி இந்த வேதம் அவதாரம் பண்ணதுன்னா, வேதவேத்யனான பகவான் அந்த தசரதனை வியாதமா வச்சுண்டு ராமாவதாரம் பண்ணிவிட்டார். அந்த வேதம் இருக்கே, வேதத்தினுடைய அர்த்தமான பகவான் ராமாவதாரம் பண்ணிவிட்டார். அந்த வேதம் இருக்கே, அதற்கு ஒரு சொரூபம் வேணும். அதை என்ன பண்ண, அந்த சொரூபம் நிற்கிறது. வேதம் எந்த சொரூபத்தை எடுத்து நம்ம அவதாரம் பண்ணலான்னு இருக்கிற காலத்துல அது பார்த்துட்டு பகவான் எப்படி அந்த தசரதன வியாஜனா வச்சுட்டு அவதாரம் பண்ணாரோ, அது போல இந்த வேதம் என்ன பண்ணித்துன்னா, வால்மீகி மகரிஷிய வியாஜமா வச்சுண்டு ராமாயணமா பிரகாசிக்கிறது. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வால்மீகி வியாஜமா வச்சுண்டு இந்த வேதசாரம் ஒரு ரூபத்தை எடுத்துண்டு, அந்த ரூபத்துக்கு பேரு தான் ஸ்ரீமத் ராமாயணம்.